வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது சார்? நேற்று பெரிய அளவுல மாறுதல் எதுவும் இல்லை. என்னன்னா அந்த மார்ட்டின் லூதர் கிங் டேனால அமெரிக்காவில் விடுமுறை அப்படிங்கறதுனால பெரிய மாறுதல் இல்லை. மார்க்கெட் $1252 பக்கமே தங்கத்தின் விலை அமெரிக்க சந்தையில முடிவடைஞ்சது. லைக் ஸ்பாட் மார்க்கெட்லயும் வந்து இந்த மார்க்கெட் லீவ்ல இருந்தாலும் மற்றபடி கச்சா எண்ணெய் சிறிதளவு மார்னிங்ல கொஞ்சம் இறக்கமா இருந்தாலும் மறுபடியும் லைக் ஒரு மோர்லெஸ் அதே விலைக்கே வந்துருச்சு. முக்கியமாக நேற்று வெளியான தகவல் என்னன்னா இந்த சைனா ஜிடிபியை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது வந்து 7.8% வளர்ச்சி எதிர்பார்த்த இடத்துல 7.7% தான் வந்திருக்கு. அப்படிங்கறதுனால தங்கத்துக்கு லைக் பேஸ் மெட்டல்ஸ் அடிப்படை உலோகங்களுக்கான டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மார்க்கெட்ல. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் இல்லைன்னா 7.8% எதிர்பார்த்து 7.4% 7% வந்திருந்தால் பரவாயில்ல. ஒரு சிறிதளவு தான் எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கறதுனால பெரிய அளவு வந்து பாதிக்கப்படலை மார்க்கெட். ஆனால் தங்கத்தை பொறுத்தவரையில நேற்று 2-3 விஷயங்கள் வெளியா இருக்கு. தங்க கோல்டு பையர் மேஜர் பை எஸ்பிடிஆர் கோல்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து தங்கத்தோட கையிருப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது சென்ற வருடம் வந்து அவங்க குறைக்க தங்கத்தின் நிலை குறைஞ்சிட்டு இருந்தது. இந்த வருடம் ஆரம்பிச்சு இப்ப சமீப காலத்துல கிட்டத்தட்ட வந்து 790 டன்னாக அதிகரிச்சிருக்கிறதுனால தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்குன்ற எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் சைனாவோட புத்தாண்டு விடுமுறை காலம் ஜனவரி கடைசியில தொடங்க ஆரம்பிக்கும். சோ அதனால கோல்டுக்கு டிமாண்ட் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெட்டோட டேப்பரிங் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் எல்லாம் சொல்லிட்டு குவான்டிட்டி ஈசிங் 3 சொல்லுவாங்க. அதாவது நோட்டு அச்சடித்தல். அதாவது அமெரிக்க பொருளாதாரம் பலகீனமானதுனால அதாவது ஃபெடரல் மத்திய வங்கி அமெரிக்காவோட ஃபெட் வங்கி அமெரிக்க அரசாங்கத்துக்கு அவங்களோட பண உதவி செஞ்சு அமெரிக்க பொருளாதாரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பேர். அது வந்து நோட்டு அச்சடித்தல் தான் அதிகமா இருக்கும். அதுல நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட $85 பில்லியன் பாண்ட் பேங்க் ப்ரோக்ராம் $75 பில்லியன் குறைச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது அமெரிக்க பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகுது. பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அந்த சலுகைகள் குறைக்கும் போது தங்கத்தின் விலை ஏற ஆரம்பிக்கும். அப்படி தங்கத்தின் விலை இறங்க ஆரம்பிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இப்ப வந்து கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் இடவிடமா இருக்குங்கிற விஷயத்துல எப்படின்னா நேற்று வந்து உலக அளவுல எல்லா நாட்டோட பொருட்சந்தைகளும் கொஞ்சம் பலகீனமா இருந்திருக்குன்ற ஒரு செய்தி வெளியா இருக்கு. அப்படின்னா எக்கானமி ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரவீன். ஹலோ சொல்லுங்க பிரவீன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஓகே ஓகே மேடம், சார்ட்ட பேசணும். ஹலோ சார். சொல்லுங்க மிஸ்டர் பிரவீன். சார், நீங்க இந்தோனேஷியால வந்து எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணிருக்காங்க நிக்கல் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி நிக்கல் ரொம்ப வேகமா மேல வந்துச்சு. 900 பக்கம் வந்துச்சு. 900 வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆனதுனால கீழே வருன்ற மாதிரி செய்தி இருந்ததுனால கரெக்டா அதே மாதிரி நேற்று மார்க்கெட் ஓபன் ஆனோடனே நல்லா கீழே வேகமா வந்துச்சு. மறுபடியும் அது பக்கமே போய் முடிவடைகிற மாதிரி இருக்கு. இனிமே வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும், நிக்கல் எப்படி இருக்கும்? அது வந்து இந்தோனேஷியால அந்த அயனோர் பேன் நிக்கல் பேன் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணதுனால ஏறுது அப்படிங்கிறது அடிப்படை செய்தி. டெக்னிக்கலாக நீங்க டோஜி ஃபார்மா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல டெக்னிக்கல் செய்தி. என்ன ஆனாலுமே வந்து அதுக்கு அந்த செய்திக்கான இம்பாக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. இப்ப இதுக்கு மேல நம்ம இந்தோனேஷியா எக்ஸ்போர்ட்டை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மேல நம்ம கவனிக்க வேண்டியது அடிப்படை உலோகங்களுக்கான தேவைப்பாடுகள் உலக அளவில் எப்படி இருக்கு, உலக அளவில் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கு. பொருளாதாரம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உற்பத்திகள் குறையும். உற்பத்திகள் குறைந்தால் அடிப்படை உலோகங்களுக்கான தேவைப்பாடுகள் குறையும்ன்ற கண்ணோட்டத்துல தான் அடுத்த சில நாட்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மார்க்கெட். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். சார் நான் மேடம், குட் மார்னிங் மேடம். என் பேர் ஷியாம் மேடம், அண்ணாநகர்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார் இப்போ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இந்தியா டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்தியா டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சார். சரிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைஃப் இன்வெஸ்ட் ஷேர் சார். இப்போ லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 2000 மேல போயிருச்சு. பட் இன்னைக்கு அந்த ரேட் பாத்தீங்கன்னா 93 தான் இருக்கு அதோட ரேட்டு. அது லாங் டேர்ம் ப்ராசஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? அது ஏதாவது மிஸ்டர் ஷாம், கேள்விக்கு நன்றி. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க பொருட்சந்தைக்கான கேள்வி, கமாடிட்டி சந்தையை பத்தி. நீங்க பங்கு சந்தையை பத்தி கேட்கறீங்க.
அதற்கு மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் அவர் கேட்டு நிறைய நேரில் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை என்னன்னு கமாடிட்டி சந்தைன்னு ஒரு வேறுபாடு தெரியாது. பங்குச்சந்தை காட்டிலும் பொருள் சந்தை வந்து மாறுபடுமா? உள்ள வேறுபாடுகள் என்ன இருக்கு சார்? அதாவது நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. என்னன்னா பங்குச்சந்தைக்கும் பொருட்சந்தைக்கும் இருக்க வித்தியாசங்கள் எடுத்து பேசணும். பங்குச்சந்தையில மோரலஸ் ஒரு 3000 நிறுவனங்கள் பங்கு லிஸ்டட் ஆயிருக்கு, ஐபிஓ லிஸ்டட் ஆயிருக்கு. வேற இன் கமாடிட்டி சந்தையில மொத்தமா முக்கியமா நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய 9 கமாடிட்டி தான் போக்கஸ் பண்ண போறோம். நிறைய சாய்ஸஸ் இருந்தா நிறைய குழப்பங்கள் இருக்கும். இரண்டாவது, ஒரு பங்கோட பேஸ் வேல்யூ 0 போகலாம். அதாவது ஒரு சின்ன சேயிங்கே இருக்கு, 2000 companies which were listed in 2001 is no more அப்படின்றது. அதாவது இந்திய பொருட்சந்தையில 2001 இருந்த 2000 நிறுவனங்கள் இன்னைக்கு இல்ல அப்படின்னுவாங்க. சோ அந்த நிறுவனங்கள்ல எத்தனை கோடி போட்டிருந்தாலும் இன்னைக்கு வெறும் பேப்பர் தான், அது காகிதம் தான். டிமேட் போன பேப்பரை வச்சுட்டு இருக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற தங்கத்தோட விலையோ இல்ல வெள்ளியோட விலையோ காப்பரோ கச்சா எண்ணெயோ வந்து அந்த மாதிரி 0க்கு போகாது. அப்படியே மீறி வந்து ஒரு உதாரணத்துக்கு 450 ரூபா விற்கிற காப்பரோட விலை 380 ஆனாலும், ஒரு உதாரணத்துக்கு ஆகினாலும் மறுபடியும் வந்து 450 500 அடுத்த ஓரிரு ஆண்டுகள் ஆகதான் போகும். அதே மாதிரி பாட்டம் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாகவும் போகாது. சோ அந்த வகையிலும் கமாடிட்டி மார்க்கெட் பெட்டர்னு சொல்லலாம். அதே பங்குச்சந்தையில ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னவா இருந்தது அப்படின்னா, பங்குச்சந்தையில வந்து ஒரு 1000-2000 போட்டா கூட வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. 1000-2000 முதலீடு பண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகம் ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா 1000-2000 போட்டு ஒருத்தர் இதுல இறங்குறாருன்னா அவரோட நிதிநிலை எப்படி இருக்கும், வீட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், அவர் இதுல வந்து என்ன பண்ணி என்ன சம்பாதிக்க போறாரு, அதுக்கு வந்து எத்தனை காலம் எடுக்கும். ஏதாவது பொதுவா வந்து பங்குச்சந்தையோ பொருட்சந்தையோ வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி பெரிய அளவு நஷ்டம் அடைஞ்சுதான் கத்துக்கிற சூழ்நிலை முதல்ல இருந்துட்டு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் மாறி வர சூழ்நிலை இருந்தாலும் இவர் வந்து இந்த 1000-2000 போட்டு பண்றதுலாம் அங்க ஆகாது. ஆனால் கமாடிட்டி சந்தையிலும் சில்வர், மைக்ரோ, கோல்டு, பெட்டல்னு ஒரு கமாடிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதுலயும் வந்து 3000-4000 போட்டாலும் பண்ணலாம். அதை போட்டு அவங்க ஒரு மாதம் ஃபுல்லா வியாபாரம் பண்ணி என்ன சம்பாதிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. சோ அந்த வகையில பொருட்சந்தை அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு பங்குச்சந்தை ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்த ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது சில மாஸ்டர்ஸ்லாம் சார்ட் காமிக்கிறாங்க சார், பைசல் சிக்னலோட. சரிங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு சார்? எவ்வளவு பர்சன்டேஜ் இதா இருக்கும்? ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இங்க நான் செல் பண்ணியிருந்தா இவ்வளவு பாயிண்ட் கிடைக்குது, இங்க பை பண்ணியிருந்தா இங்க போகுது. அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது வந்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு விஷயம் ஃபுல்லா புரியறது கிடையாது. கேட்டா பொதுவா சார்ட் கொடுத்தாங்க, நீங்க பொதுவா சொல்றீங்க. ஆனா என்ன சார்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறது, அதாவது சார்ட்டை பொறுத்தவரை 2-3 விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். ஒன்று, அந்த சாஃப்ட்வேர் தரமான சாஃப்ட்வேரா. இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய ரேட்ஸ், விலைகள் மாறுவது சரியான முறையில் தான். மார்க்கெட் எம்சிஎக்ஸ் என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டு கரெக்டா ஒரு ரொம்ப துல்லியமா 100% துல்லியமா மாறுதாங்கிறத கவனிக்கணும். ரெண்டாவது, ஏன்னா டேட்டா வாங்குறதுக்கு தனியா பணம் நீங்க செலவு பண்ணி இருக்கும். மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்ன ஃபார்முலா போடுறாங்க அப்படிங்கிற. நீங்க மணிகண்டன் நீங்க ஒரு ஃபார்முலா போடலாம், நான் ஒரு ஃபார்முலா போடலாம், இன்னொரு ஃபார்முலா போடலாம். அவர் போடுற ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி சார்ட் மார்க்கெட் ரேட்டை எடுத்துக்கிட்டு அது பையாரவோ செல்லாரவோ கொடுக்கும். சோ அது நீங்க பேக் டெஸ்ட் சென்ற 1 வருடமும் பார்க்கலாம், 2 வருடம் 3 வருடங்களும் எடுத்து பார்க்கலாம். எது பெட்டரா இருக்குன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் சார்ட்டை பொறுத்தவரை இன்னொரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு. என்னன்னா எல்லாரும் என்ன பண்றீங்க, பையாரோ கொடுக்கும்போது பை பண்ணிட்டு மார்க்கெட் செல்லாரோ வந்தாதான் செல் பண்ணுவேன்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அதுதான் தவறு. பை பண்ணும் போதே ஸ்டாப் லாஸ் என்னன்னு அந்த சார்ட் சொல்லணும். வேற இங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல இருக்க சார்ட் நீங்க எங்க ஹெட் ஆபீஸ்க்கு கோயம்புத்தூர் ரீஜனல் ஆபீஸ் கூட போய் பாத்தீங்கன்னா சார்ட் எங்க பை கொடுக்குதோ அங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொல்லியிருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் முன்கூட்டியே சொல்லணும். அதே மாதிரி நீங்க டார்கெட் வந்து செல் வர வரைக்கும் நீங்க டார்கெட் வெயிட் பண்ண வேண்டாம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான லாபம் வந்தா வெளியாகிறது நல்லது. இந்த மாதிரி கண்டினியூவா பண்ணீங்கன்னா ஒழுங்கா பண்ணலாம். சார்ட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி கொடுத்த பையாரோ செல்லர்லாம் உண்மையா தான் இருக்கும். அதை நீங்க வந்து ஜஸ்ட் எழுதி பார்த்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம், நீங்க ஒரு 2-3 மாதங்கள் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். அதே மாதிரி சார்ட்ஸை பொறுத்தவரை இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது 1/4 மணி நேரம் வச்சு பண்றது நல்லது. இன்னைக்கு வந்து கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்து. மேடம், நான் வந்து பார்த்தோட குரூட் ஆயில் வந்து 5888 ஒரு நாள் ஸ்டார்ட் போயிருக்குங்க ஜனவரி 20ஆம் தேதி. 5885 ஷார்ட் போயிருக்கீங்க.
விலை வந்து ஆல்ரெடி 5813 இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 6700 ரூபாய் லாபத்துல இருக்கீங்க. சோ இந்த இடத்துல வந்து நீங்க மேற்கொண்டு ஹோல்ட் பண்றது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். வெளியாகிறது நல்லது. ஏன்னா 5000 லாபம் வருமா வெளியாகிறது இன்ட்ராடேலே முடிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நேற்று மார்க்கெட் பெரிய அளவுல மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதுனால இன்னைக்கு 826க்கு மேல ஏறுச்சுன்னா தான் பை பண்ணலாம். பை பண்ணி நீங்க 5835 முதல் டார்கெட் பெரிய அளவு டார்கெட்ஸ் இருக்காது இன்னைக்கு. அதாவது ரெண்டாவது டார்கெட்டே நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வெயிட் பண்ணலாம். 5855 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். இதே வந்து 5807 கீழே நீங்க இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 5779ல வெளியாகலாம். வந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மெய்யரசு. மேடம் நான் ஈரோட்ல கால் பண்றேங்க. பேசலாம் சார். சார் நேச்சுரல் கேஸோட ஃபியூச்சர் எப்படிங்க சார் இருக்கும்? அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவா 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது குளிர்காலத்துல எப்படி இருக்கும், வெயில் காலத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது வெயில் காலத்துல அந்த லைக் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேல் நாடுகள் எடுத்து பார்த்தோம்னா அவங்க உங்க வீட்டுல கண்டிப்பா அந்த ஹீட்டர் சொல்லுவோம், ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹீட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கேஸ்க்கான தேவைப்பாடுகள் குறையும். இதே குளிர்காலத்துல அதிகமாக உள்ள வந்து அவங்க அந்த ஹீட்டர் யூஸ் பண்றதுனால அவங்க கேஸோட தேவைப்பாடுகள் அதிகரிக்கும் குளிர்காலத்துல. வெயில் காலத்துல குறையும் சொல்லலாம். அந்த வகையில இப்ப ஸ்லோ வந்து குளிர்காலம் தொடர்ந்து வெயில் காலம் பிப்ரவரியில ஆரம்பிக்கிறதுனால பெரிய அளவு வித்தியாசம் இருக்காதுன்ற என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் செய்திகள் என்ன வெளியாகுதுன்னா 350 தொடும் நேச்சுரல் கேஸ், 400 தொடும்லாம் சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுக்காம இன்ட்ராடே ட்ரேடிங்ல பியூரா வந்து லெவல்ஸை பார்த்து பண்றது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 350 போகும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சுன்னா நான் ஒரு 1000 லாட் கேஸ் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். சோ அந்த மாதிரி நீண்ட கால எதிர்பார்ப்புகள் முக்கியமாக கேஸ்க்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. நீண்ட கால எதிர்பார்ப்புல ஒரு தங்கத்துக்கு எதிர்பார்க்கலாம், கச்சா எண்ணெய் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். கேஸ்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடேல முடிச்சுக்கிறது நல்லது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். சார் வணக்கம் சார். வணக்கம் செல்வராஜ். சார் காப்பர் வந்து செல் போலாங்களா பொசிஷனுக்கு இந்த இடத்துலங்க? செல்வராஜ் இப்பதான் சொல்லி முடிச்சேன். பொசிஷன் கால்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இன்ட்ராடேலயே முடிங்க. பொசிஷன் எடுத்தீங்கன்னா காப்பர் பொசிஷன் கால் ஒரு உதாரணம் சொல்றேன். இதை நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்கும் மறக்க மாட்டீங்க. அதாவது காப்பர் 456 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 456ல நீங்க இன்னைக்கு பையும் போகலாம், 456ல செல்லும் போகலாம். 456ல பை போனீங்கன்னா இதே வந்து 2-3 வருடங்கள் கழித்து 550 போகும், 600 போகும். இதே வந்து 450 கீழே செல் போனாலும் அடுத்த 6 மாதங்களோ இல்ல 1 வருட காலத்துல திருப்பி இறங்கி 380 வரலாம். சோ நீங்க பொசிஷன் கால் அப்படின்னா நீங்க ஒரு 3 நாட்களுக்கு மேல நீங்க எடுக்கிறது தவறுன்னு சொல்லுவேன். 1 வாரம், 2 வாரம், 1 மாதம். இப்ப இந்த நேர்கிட்ட கேஸ் வந்து அடுத்து என்ன ஆகும், நீண்ட காலத்துல என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் வேண்டாம். அதே மாதிரி பொதுவாக நீங்க பேஸ் மெட்டல்ஸை பத்தியோ இல்ல எந்த ஒரு கமாடிட்டியை பத்தியோ நீங்க கணிக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா அடுத்து 2-3 நாட்களுக்கு மேல கணிக்காதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் பேஸ் மெட்டல்ஸ் இந்த நேற்று வெளியான சைனீஸ் ஜிடிபி பாத்தீங்கன்னா பெரிய அளவு மாறுதலை கொடுக்கிற மாதிரி இல்ல. உலக அளவுல பங்கு சந்தைகளும் குறைஞ்சிருக்கிறதுனால உற்பத்திகள் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் அதனோட பங்குகள் குறைஞ்சிருக்கிறதுனால தேவைப்பாடுகள் குறையும் எதிர்பார்ப்புல இருக்கிறதுனாலையும் டிமாண்டும் குறையும், விலை சிறிதளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெரிய அளவுல இல்ல. சார் நீங்க சொன்னீங்க சைனாவோட ஜிடிபி growth லெவல் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. இதனால வந்து இந்திய கமாடிட்டி சந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? ஆப்வியஸ். கமாடிட்டி பொருட்சந்தை மட்டும்தான் இந்தியாவை பொறுத்தவரையில. பங்குச்சந்தை முழுக்க கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உலக அளவுல எல்லா நாடுகளையும் ஒரே விலை விற்கக்கூடிய பொருட்கள், அடிப்படை விலை சொல்றேன். டாக்ஸேஷன் பார்ட்ல மாறும், ஆனா அடிப்படை விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரே விலை தான் இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில சைனாவோட ஜிடிபி கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கறதால ஆப்வியஸா வந்து அதோட இம்பாக்ட், அதோட ரேட் விலை மாறுதல் எங்க பார்ப்போம், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்ப்போம். லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச்ல அதோட விலை லைக் பேஸ் மெட்டல்ஸோட விலைகள் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவிலையும் குறையதான் செய்யணும். ப்ரொவைடட் ஒரே ஒரு நடுவில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மாறுதல் கொடுத்தால் மட்டும்தான் பெரிய அளவு இம்பாக்ட் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர். மேடம் வணக்கம் மேடம். சார் பேசுறேன். பேசலாம் பாஸ்கர். ஹலோ. ஆமா சொல்லுங்க பாஸ்கர். சார் வணக்கம் சார். சார் காப்பர் லெவல்ஸ் சார்? காப்பர் லெவல்ஸ் நேற்று யுஎஸ் மார்க்கெட் லீவுங்கிறதுனால பெரிய அளவில் இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு இன்ட்ராடேக்கு நோட் பண்ணிக்கோங்க. காப்பர் நேற்று முடிவடைந்த விலை 456.45 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 456.20க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க.
சாரி 456.20 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுங்க. முதல் டார்கெட் 455.20, ரெண்டாவது டார்கெட் 454 எதிர்பார்க்கலாம். இதே வந்து 457.80க்கு மேல போனா மட்டும் தான் பை பண்ணணும். முதல் டார்கெட் 458.40, இரண்டாவது டார்கெட் 460.40 இருக்கு. பட் இன்னைக்கு வந்து நேத்து மார்க்கெட் இல்ல, சரியான மூவ்மெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால இன்னைக்கு லெவல்ஸும் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சோ நீங்க கொஞ்சம் 60 பைசா 80 பைசா டார்கெட்லாம் ₹1 வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னைக்கு. சார் இன்றைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார். இன்றைக்கான சொன்னேன், லைக் நேற்று லைக் யூஎஸ் ஹாலிடே அப்படிங்கறதுனால ஓவரால் மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸே கம்மி, வால்யூம் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. சோ அந்த வகையில பார்த்தோம்னா அளவுகள் வந்து சின்ன மார்க்கெட்ல இன்னைக்கு மார்க்கெட் பெரிய ஒயிட் மார்க்கெட்டா இருக்கும். சின்ன மார்க்கெட்ல வரக்கூடிய அளவுகள் நம்ம எடுத்து பெரிய மார்க்கெட்டு கொடுத்தோம்னா இன்னைக்கு கம்மியான லாபம். இப்ப நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நடந்த வியாபாரத்தை வச்சு நேற்று சொல்லும் போது நல்லா ₹2 லாபமா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா நேற்று மார்க்கெட் எடுத்து பார்த்து இன்னைக்கு கம்பேர் பண்ணா 60 பைசா தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு அளவுகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுலும் பெரிய அளவுல கொடுக்காது. இருந்தாலும் லைக் சில்வர் வேணாலும் சொல்லலாம். 45,145க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 45,300 எதிர்பார்க்கலாம். இதே வந்து 44,990 கீழே போச்சுன்னா செல் போங்க. முதல் டார்கெட் 44,890 எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல இன்னைக்கு வெளியே பொறுத்து சொல்றது. சார் இனி வரும் காலங்களில் வந்து தங்கம் போக்கு எப்படி இருக்கும்? தங்கம் விலை வந்து மேலும் நீடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஜனவரி சென்ற வருடம் முடிவு வரையில தங்கத்தின் விலை இறங்கிட்டு இருந்தது. ஜனவரி ஆரம்பித்து ரொம்ப ஸ்லோவா வந்து மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்கு. இதுல என்ன நிறைய விஷயங்கள் உள்ள வருது. என்னன்னா மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வால்யூம் மேக்கர்ஸ் வந்து குறையறாங்க. ஏன்னா வந்து இன்னும் அவங்களுக்கே மார்க்கெட் எந்த டைரக்ஷன் தெரியாததுனால, உலக அளவுல சொல்றேன், இந்திய அளவுல சொல்லல. அதுக்கு அடுத்தது இந்த எஸ்பிடிஆர் கோல்ட் ட்ரஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்க தங்கத்தை வந்து, மேலும் வாங்கினது ஒரு நல்ல சைன், தங்கம் ஏறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு. அதனை அடுத்து இந்த ட்ரெண்ட் டிசைட் ஆகாம இருக்கிறதுனாலையும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்து வருடம் முதல் அதாவது ஜனவரி மாதம் மிடில் எடுத்து பார்த்தோம்னா ஃபண்ட் ரீஅலோகேஷன்ஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த கமாடிட்டில எவ்வளவு பணத்தை போடலாம்னு சொல்லிட்டு உலக அளவுல பண்ணுவாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள். அந்த மாதிரி செஞ்சு இன்னும் முடிக்கல. அந்த ஃபண்ட் ரீஅலோகேஷன்ஸ் முடிஞ்சதுன்னா டைரக்ஷன் கிடைக்கும். மோரலஸ் இந்த அடுத்த வாரங்கள்ல அதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கும். மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல். வணக்கம் மேடம். சொல்லுங்க அப்துல், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க அப்துல். சார் இப்போ கமாடிட்டி ஷேர் மார்க்கெட் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு சில ஃபார்முலா லெவல்ஸ், இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க. இப்ப இது இந்த ஃபார்முலாவை படிச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் எல்லாம் வருதுல, அது வரும்போது இந்த ஃபார்முலா இது வந்து கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத சொல்லுங்க. நான் டிவில பாத்தேன். ரைட் மிஸ்டர் அப்துல், ஃபார்முலாவை நீங்க படிச்சு ட்ரேட் பண்ணோம். நேர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், ஒரு டெக்னிக்கல்ஸ் படி ஒரு ஃபார்முலாவை சொல்றோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா நீங்க படிக்கிறதோ ஆராயறதெல்லாம் வேண்டாம். எந்த நிறுவனம் இல்ல யாராவது தனிப்பட்ட நபர் உங்களுக்கு அளவுகள் சிறப்பா கொடுத்து இந்த விலைக்கு மேல வாங்க, இந்த விலைக்கு கீழே வித்துக்கோங்க, இது டார்கெட், இது ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னா அந்த நம்பரை மட்டும் நீங்க கவனிச்சு பண்ணுங்க. மற்றபடி நீங்க டெக்னிக்கல்ஸ் கத்துக்கணும்னு உள்ள இறங்குறதெல்லாம் இப்ப வேண்டாம். மாதம் 10% நீங்க சம்பாதிக்கிறதுக்கான நுணுக்கங்கள், அதாவது இந்த அளவுகள்லாம் வாங்கி நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க டெக்னிக்கல்ஸ் ஆராய்ச்சியில ஈடுபடுறது நல்லது. ஆரம்பத்தில் ஆராய்ச்சியில ஈடுபடுறது தவறு தானே. அதனால கத்துக்கிட்ட பிறகு ஈடுபடுங்க. இரண்டாவது, அளவுகள் நீங்க ஏதாவது ஃபார்முலா ஒண்ணு சொல்றீங்க, அது தகுந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அடிப்படை செய்திகள் வெளியாகும் போது அந்த ஃபார்முலா எடுபடுமான்னு கேக்குறீங்க. அதாவது என்ன பொறுத்தவரையில மார்க்கெட்டை வேற மாதிரி பார்ப்பேன். அதாவது நாளைக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறணும் அப்படின்னா டெக்னிக்கலாக என்னோட சார்ட் நாளைக்கு கச்சா எண்ணெய் ஏறும் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்தனா கண்டிப்பா வந்து கச்சா எண்ணெய் ஏறுவதற்கான செய்திகள் வெளியாகும் நல்லா தெரியும். ஒரு 4-5 செய்திகள் சொல்லுவேன். அதாவது ஈரான்ல ஏதோ பிரச்சனை, இல்ல மிடில் ஈஸ்ட்ல ஏதோ பிரச்சனை, இல்லைன்னா வந்து ஷெல் ப்ரொடக்ஷன் ஏரியா அஃபெக்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வீக்கா இருக்கு யூஎஸ்ல. இந்த மாதிரி ஒரு 4 செய்திகள் சொல்லிட்டேன்னா அந்த 4 செய்திகள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வெளியாகும். சோ டெக்னிக்கல் அப்படி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். டெக்னிக்கல் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும் அப்படின்னா நாளைக்கு செய்திகள் அந்த மாதிரி வெளியாகுங்கிறது என்னோட கணிப்பு. அதனை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்டே வேற மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ சார். இவ்வளவு கமாடிட்டி வாணிபத்திற்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா இன்னைக்கு குளோபல் வியூஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்துள்ளார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.